அதாவது ஏதாவது ஒரு பொண்ணு ஆர்வ குளர்ல பேசுதுன்னு நினச்சிக்காதீங்க. நேத்திக்கு விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸும் இதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் விஜய்னு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நமக்கு புரியல, இந்த கரூர் சம்பவத்திலையும் இதே தான் வந்து பண்ணாங்க. இந்த பிரச்சனையில் எதற்காக நீங்கள் விஜய் கூட நிற்கிறீங்கன்றது நமக்கு உள்ளபடியே வந்து புரியல. அது அவரோட தனிப்பட்ட விஷயம், பேசக்கூடாது அப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே வந்து பேசாமல் இருக்கணும். இதில் வந்து சங்கீதா அவர்களை வந்து திமுக உடன்பிறப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. திமுக எவ்வளோ நேக்கா தூண்டி விட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. விஜய் அவர்களை வந்து கரூர் சம்பவத்தில் முடக்க பார்த்தாங்க, முடியல. ஜனநாயகன் படத்தில் முடக்க பார்த்தாங்க, முடியல. கடைசியில் வந்து கூட்டம் பரப்புரைக்கு அனுமதி கொடுக்காம தடுத்தாங்க, முடியல. இப்போ கடைசியில் வந்து விஜயனுடைய மனைவியே வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக திருப்பி விட்டாங்க சொல்லி பதிவு போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்படிலாம் இவ்வளோ போஸ்ட்லாம் போடுறாங்களே, என்ன எல்லா போஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ட்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுதி கொடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி போடுறாங்களே, இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, ஒரு பதிவு போட்டால், ஒரு ட்வீட் வந்து போட்டால் 25 ரூபாயாம். அது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரங்கள்லாம் இப்போ வந்து வெளியே இருக்கு. சரி, ஒருவேளை அது ஃபேக்காக இருக்குமோ, ஒருவேளை வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு எதிராக உண்மையிலே திமுக இது மாதிரி ஃபேக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பதிவு நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, பதிவு போடுற ஐடிகள் வந்து விஜயனுடைய ஃபேன்ஸுக்கு நமக்கு தெரியுது இல்லை. அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக விஜய் ஆதரிச்சு வரக்கூடிய ஐடிகள் தான். அவர்கள் போடுற நீங்கள் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இதாக போடுறாங்க. அதை நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம எடுத்து பார்க்க காட்டுறோம் பாருங்க. ஒரே கண்டென்ட்டை 3 பேர் அது எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஐ ஜஸ்ட் ஸ்போக் வித் மை டேட் அண்ட் மாம் இன் சென்னை. ஐ ரிப்பீட் மை மாம்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். நாங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த டிஎம்கேவை பார்க்குறோம். இந்த அரசியல் தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பாவும் நானும் டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறோம். இப்போ இதில் டிவிகேக்கு என்ன ஓட்டு கேட்குற பிரச்சாரம் பற்றின ஒரு பிரச்சனையா இது? இந்த பிரச்சனையில் வந்து இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு இப்போ இவங்க விஜய்க்கு வந்து ஓட்டு கேட்டுருக்காங்க. ஒருத்தர் இது மாதிரி போட்டால் பரவாயில்ல, 3 பேர் நான் காட்டிருக்கிறது 3 பேர், இது மாதிரி 30-40 பேர் இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய ஐடி, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஐடி, ஒரே போஸ்ட்டு. இது என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு இதே மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகுது. அது என்ன சொல்கிறாங்க அந்த ஆடியோவில், விஜய்க்கு வந்து இமேஜ் கொஞ்சம் பிரச்சனையாகுது போல இருக்கு, அதனால நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்க, எப்படி கரூர் விஷயத்தில் நாங்கள் விஜய் கூட நிற்கிறோம், விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணீங்களோ, அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் சார்பாக யாரோ ஒருத்தர் ஒரு இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் ட்வீட்லாம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசுறாரு. அதுவும் ஃபேக்காக தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி போஸ்ட்டை கண்ணால் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது உண்மைதான்ட்டு. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஓகே, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம், வி சப்போர்ட் விஜயன். நானு ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன வியா ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் இதை லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸ்பீடப் பண்ணி உங்க டீம்டையோ உங்க இன்ஃப்ளூயன்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப்பர் லோக்கல் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. லைக் டைரக்டா போஸ்ட் பண்ணீங்கனாலும் லுக் லைக் ரீஷேர் ஸ்டோரி வைக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டிங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஆளுங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல மக்களை வந்து இவர்கள் ஒட்டுமொத்தம் ஏமாத்துறாங்க. அதான் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையே. நீங்கள் வந்து மக்கள் ஆதரவு விஜய்க்கு தான், மக்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான். கரூரில் இதையே பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரியல உண்மையிலே இவர்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட் வச்சு ஒரு டீமை வச்சு திட்டமிட்ட ஒரு பரப்புரை பண்ணுறாங்கன்றது நமக்கு புரிய வரல. நாம் திமுகவை கேள்வி கேட்குறோம். திமுககாரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாநாடு போட்டாங்கன்னா மாநாட்டில் வந்து 1.5 லட்சம் சேரை உள்ளே போட்டு வெளியே 1 லட்சம் பேர் சும்மா இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம்னு பேசுவாங்க இல்லையா? அதை நாம கலாய்ச்சி வந்து வீடியோ போட்டிருக்கோம். எப்படா இப்பெல்லாம் ஏமாத்துறீங்க மக்கள்னு சொல்லி ஒரு ரீல்ஸாக எடுத்து போட்டு நம்ம திமுகவை கேள்வி கேட்குறோம். இவங்க தாவேக்கா பண்ணுறது அதை விட மோசமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி போஸ்ட்டு. எங்கள் அம்மா அப்பாட்ட பேசினேன், எங்கள் அம்மா சொன்ன அதே வார்த்தைன்னு 3 பேர் போட்டிருக்காங்க. அவள் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்குறாரு, 3 பேருக்கும் ஒரே அப்பா அம்மாவா எப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ வந்து ஒரு விஜயோட இமேஜை பாதுகாக்கணும். நான் வந்து விஜயோட ஃபேன், அதனால விஜய் என்ன பண்ணாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. இதில் வந்து யார் மேலே தப்பு, சங்கீதா மேலே தப்பா, விஜய் மேலே தப்பான்ற கன்க்ளூஷனுக்கு நானும் வர முடியாது, விஜய் ஃபேன்ஸ் வர முடியாது, யாருமே வர முடியாது. அதான் உண்மை. அது நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு எடுத்து விசாரிப்பாங்க. நீதிபதி வந்து உண்மையிலேயே சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவை அபியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை அவர்களை வந்து ரொம்ப வீட்டிலே அடைச்சி வச்சு துன்புறுத்தியிருக்காரு அப்படின்னாக்கா அதற்கான தண்டனை, அதற்கான விஷயங்கள்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கும்.
இப்போ பல பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு அஃபிடவிட்னா அப்படிதான் அவங்க போடணும், இவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு போறாங்க, அப்ப சரியான காரணங்கள் இருந்தால் தான் ஜீவனாம்சம் கிடைக்கும், அவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கும், அப்ப நிச்சயமா வந்து இவர்கள் தரப்புல இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சாராம்சம் மாறலாம்னு சொல்றாங்க. பொறுமையா இருந்து பார்க்க வேண்டியதானே. அதுக்குள்ள எதுக்கு வந்து நீங்க சங்கீதாவுக்கும் அப்படி திமுக ஊப்பி பட்டம் கட்டுறீங்க? இது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்ல வரேன். இதை தொடர்ச்சியா வந்து விஜய் ஃபேன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையிலுமே. இவர்களுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம வந்து விஜயோட இமேஜை பாதுகாக்கணும், விஜய் வந்து யாரும் தப்பா பேசிடக்கூடாது, நீங்க விஜயை திட்டி ஏதாச்சும் ஒரு பதிவு போடுங்க, விஜய் விமர்சனம் பண்ணி போடுங்க, நமக்கு திமுக உடன்பிறப்புன்னு பட்டம் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நீங்க விஜயை திட்டினீங்கன்னா அது மறைமுகமா திமுக ஆதரவு பெறும்னு வந்துருவாங்க. நீங்க விஜய் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்க எதற்காக இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க வந்து விஜய்க்கு எதிராக தான் நீங்க அரசியல் பேசி நடத்துறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே யாருமே வந்து விஜயை பேசிடக்கூடாது, யாருமே வந்து விஜய் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவு விஜய்க்கு, தொண்டர்கள் இப்படிதான் நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலைமையிலிருந்து வரக்கூடிய அறிவுறுத்தல் தான். நீங்க விஜய் அவர்கள் மேடையில பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, நீங்க இந்த விஜயை முட்டாள்னு சொல்றீங்கன்னா மக்களை முட்டாள்னு சொல்றீங்கன்னு அர்த்தம், விஜயை நீங்க தற்கொலைன்னு சொல்றீங்கன்னா மக்களை நீங்க தற்கொலைன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம் பேசிட்டு இருக்காரு உட்காந்து. என்ன திட்டினீங்கன்னா நீங்க மக்களை திட்டுற மாதிரி, எப்படி தமிழ்நாட்டே திட்டுற மாதிரி நான் சொல்றேன். அது என்ன லாஜிக் இதெல்லாம்? அன்னைக்கே அதை பத்தி பேசணும், சரி வேணாம் அவர் எப்பவும் பேசுதான்னு விட்டு கடந்து வந்துட்டேன். தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து மக்கள், எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. இப்போ இதுலயும் பாருங்க, எங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு எங்க பக்கம் தான் இருக்கு. இது ஓட்டுக்கான பிரச்சனையே இல்லையே, முதல்ல ஒரு குடும்ப பிரச்சனை தானே, அது எதுக்கு நீங்க வாக்கு அரசியலா மாத்துறீங்க? திமுக அதை பண்றாங்கன்னா அப்படி பண்ற செயலை கண்டிக்கணும். நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அரசியல் ஆக்காதீங்கன்னு நீங்க கண்டிக்கலாம். அதுக்கான முழு உரிமை விஜய் ரசிகர்களுக்கு இருக்கு, நாமளும் அதுதான் பண்ணோம். நேற்றுக்கு வந்து வீடியோ போட்ட நோக்கமே அதுதான். அதை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை, இதை வந்து யாரும் பேசவும் கூடாது. விஜய் ரசிகர்களும் நாளைக்கு பிற அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி ஒரு சிக்கல் வரும்போது இப்ப பேசக்கூடாது, தனிப்பட்ட வாழ்க்கையில கமெண்ட் பண்ணக்கூடாது, நமக்கு அவங்கள பத்தி தெரியாது, தெரியாத ஒரு நபரை நீங்க நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில யார் எப்படிமா நமக்கு தெரியாது, அதை நீங்க கடந்து போயிருங்க, நமக்கு தேவையில்லை தான் பேசுறோம். இவர்கள் என்ன பண்றாங்க, இதை அரசியலாக்கிக்கிறது. இதை வந்து பாருங்க, எங்களை வந்து என்னெல்லாம் பண்ணி எங்களை கவுக்குறாங்க. இது சொல்லப்போனா வெளிப்படையா சொன்னா, இது வந்து நீங்க திமுக அதை பண்ணிச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது நீங்க விஜயவே வந்து குறையா சொல்ற மாதிரி தான் கணக்கு. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை முதற்கொண்டு ஒரு கட்சி வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது யாருக்கு வந்து அவமானம், அது யாருக்கு வந்து வெட்கக்கேடான விஷயன்றதை யோசிச்சு பாருங்க. முதல்ல இவ்வளோ வந்து ஒரு தரம் தாழ்ந்து கீழே இறங்கி ஒரு நபர் விமர்சனம் பண்றது தப்பு. இந்த சாட்டையோட வீடியோ கூட நான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ரெண்டு தரப்பும் நீங்க பேசக்கூடாதுன்றது உண்மைதான். அது நீங்க வந்து விஜய் தரப்பை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்கன்னா அதே தானே சங்கீதா தரப்புக்கும். அவர்களே நம்ம வந்து பேசக்கூடாது இல்ல, அவர்கள் வந்து தாவேகாரங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தேர்தல் சமயத்துல கரெக்டா வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்து பேசியிருக்காங்க. அப்ப இது மூலமா நிச்சயமா விஜயோட இமேஜ் வந்து பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு, ஓட்டு குறையறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. ஆனா நாங்க விட மாட்டோம், அண்ணன் கூட நிற்போம். நீங்க அண்ணன் கூட நில்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. இதெல்லாம் விட உச்சகட்டமா ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன தெரியுமா, நேற்று இந்த சமூக வலைதளத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுறாங்க, எக்ஸ் தளத்துல போட்டு என்ன பண்றாங்கன்னா, யார் தாங்க வப்பாட்டி வைக்கல இந்த உலகத்துல, யார் வைக்கல சொல்லுங்க, எல்லாரும் வைக்கிறாங்கன்னு அதை நார்மலைஸ் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு பூரா எவனுமே வப்பாட்டி வச்சது இல்ல, இவனுக்கு எதுவுமே எந்த புண்ணியும் எதுவுமே பண்ணல. எவ்வளவு வந்து மோசமா வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படிங்கறத பிரிச்சு பாக்குற பக்குவமே இல்ல. சரி, அதுல கமெண்ட் பண்ண தேவையில்ல, அவங்க பர்சனல் லைஃப் அப்புறம் நம்ம கடந்து போவோங்கிற பக்குவமும் இல்ல. நாங்க எது பண்ணாலும் சரி, விஜய் அவர்கள் எது பண்ணாலும் சரி. சரி, இது விஜய் அவர்கள் டிஃபெண்ட் பண்ணி பேசினாரா முதல்ல? இப்போ சங்கீதா அவங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, இதற்கான விளக்கத்தை வந்து அவர்கள் கொடுக்கல, சங்கீதா அவர்களும் பேட்டியா கொடுக்கல. அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது அவர்கள் இன்னும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட கொடுக்கல. இதெல்லாம் வந்து லீக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். சரி, ஒருவேளை நாளைக்கே வந்து சங்கீதா அவர்கள் வந்து இது விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, இல்ல அவர்கள் அந்த அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணது மாதிரியே எனக்கு எதிராகவோ என்னோட மகனுக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த நடிகையோட பெயரை வெளியிட வேண்டியிருக்குன்னு அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு அவர்கள் அதை சொல்றாங்களோ வச்சுப்போமே, விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வருமா? நீங்க நல்லா பாருங்க, கரூர் பிரச்சனை முதற்கொண்டு விஜய் அவர்கள் வாய் திறக்கல. ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு அவ்வளோ அழுத்தத்திற்கு பின்னாடி ஒரு வீடியோ போட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை, கடந்து அப்படியே போயிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு. ஜனநாயகன் படத்துக்கு இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசல. விஜயோட கட்சிக்காரங்க வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர விஜய் அவர்கள் வந்து நேரடியா இறங்கி பேசல. ஸ்டாலின் முதற்கொண்டு பேசிட்டாருங்க. ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழர்களை வந்து ஒடுக்க பார்க்குது, தமிழர்களுடைய திரைப்படத்தை வந்து இப்படி ஒடுக்க பார்க்குதுன்னு சொல்லி அவர் கூட பேசிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் பேசல. அப்ப விஜய்க்காக பேசுறது யாரு? அதுக்கு ஒரு டீம் இருக்கு. சரி, அவங்க இயல்பா பேசுறாங்களா? ஒரு தன்னெழுச்சியா வந்து விஜய்க்கான அக்கறையில வந்து பேசுறாங்கன்னு பார்த்தா இல்ல. அது ஒரு சிஸ்டம், அது ஒரு பிஆர் ஒர்க்கு. ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயின்னு போட்டு விஜய்க்காரோ எழுத வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பணத்திமிரு இல்லையா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தா எனக்காக ஆதரவா கருத்து சொல்றதுக்கு ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள பணம் கொடுத்து போட வைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை பாருங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்க ஜனநாயகம்னு படம் எடுக்கிறீங்க, நீங்க பண்ற விஷயம் ஜனநாயகமா? முதல்ல
இது எவ்வளோ முரணா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? நீங்கள் சமீப காலமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே கருத்து கணிப்புகளில் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். திமுக அதிமுகவுக்கு இணையாக அவர்கள் வந்து வாக்கு எடுக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல திமுக 3வது இடத்துக்கு தள்ளுறதா தாவேக்காவை முன்னாடி கொண்டு வர்றாங்க. ஒரு சில இடங்கள்ல அதிமுக பின்னாடி தள்ளிட்டு தாவேக்கு முன்னாடி தான் சொல்றாங்க. அது வரட்டும், பொறுமையா பார்ப்போம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி வந்து நீங்க ஒரு பிஆர் ஒர்க் பண்ணி விஜயோட இமேஜை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை கூட அரசியலா மாத்த நீங்க முயற்சி பண்றீங்களோ, அப்ப இதே மாதிரி நீங்க வந்து அந்த கருத்து கணிப்புகளுக்கு எதுவும் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? அது பிரபல ஊடகங்கள்ல வருது, அதுக்கு பல கோடி இவர்கள் பணம் செலவு பண்ணியிருப்பாங்களோ ஒரு பார்வை இருக்கா இல்லையா? அது குற்றச்சாட்டாவே நமக்கு தெரிஞ்ச பல பேர் சொன்னாங்க. ஆனா நம்ம அதை எடுத்து பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது இந்த ஊடகத்தினுடைய அறத்தை வந்து கேள்விக்குறியாகும். அவர்கள் நாளைக்கு எந்த கருத்தை சொன்னாலும் பிறகு காசு வாங்கிட்டு பேசியிருப்பாங்களோன்ற ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம அதை பேச வேண்டிய தேவையில்லை, கடந்து வந்தோம். ஆனா இவர்கள் பண்ற எல்லா விஷயம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரை நான் காப்பாத்துறேன், என்ன வந்து மக்கள் மத்தியில் எனக்கு ஆதரவு இருக்குன்றதை நான் நிலைநாட்டுறேன், அதாவது ஆதரவு இருக்குன்றது எடுத்துக்காட்டுறதுன்றது வேற, ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நான் கட்டமைச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க பணம் செலவு பண்ணீங்கன்னா, நீங்க தேர்தலில் வந்து கருத்து கணிப்புகள் நடத்துறதுக்கான காசு கொடுத்து உங்களுடைய வாக்குகளை அதிகமாக காட்டுறதுக்கு நீங்க பண்ணலாம் தானே. அதை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். அதற்கான ஆதாரங்கள் இது எல்லாமே இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு ஐடிவிங்க வச்சு நீங்க பண்ணிக்கிறீங்க. இதை முதல்ல கட்சிக்காரன் கையில் எடுத்துக்கவே கூடாது. இல்ல தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இதை முதல்ல கையில் எடுத்துக்கவே கூடாது. இந்த பிரச்சனையை நீங்க கடந்து போயிருக்கணும். அரசியல் பேசுவோம், இதை நாங்கள் பேச மாட்டோம், நீங்க கடந்து போயிருந்தீங்கன்னா நாம வந்து இதை ஒரு அவர்களும் ஒரு மேன்மை ஆயிட்டாங்க, நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க ரொம்ப வந்து கீழ்த்தரமா பல பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. இதற்கப்புறமா நீங்க வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் பண்ணுவீங்க நம்ம நம்பி போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லையே. நீங்க வந்து விஜயை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக திமுகவை நீங்க திட்டுறது மட்டும் பண்ணல, நீங்க சங்கீதா அவர்கள் சேர்த்து திட்டுறீங்க. ஒட்டுமொத்தமா வந்து உங்களுக்கு சாதகமான அரசியலா மாத்திக்க பாக்குறீங்க. எங்க அப்பாட்ட பேசினேன், எங்க அம்மாட்ட பேசினேன், ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லி பேச ஆரம்பிக்கிறீங்க. இதுல இன்னொரு கூட்டம் இருக்குங்க. அதாவது இந்த ஒரு ஸ்பேஸ், இன்னொரு ஸ்பேஸ் நான் கேட்டேன். அதாவது என்ன பேசுறாங்க அப்படின்னா, 2026 விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறார், இது தனிப்பெரும்பான்மையோட அவரே வந்து ஆட்சி அமைக்கிறார். திமுக 58 சீட்டுகள் வாங்கி, கரெக்டா 58 கவனிச்சுக்கோங்க, 58 சீட்டுகள் வாங்கி எதிர்க்கட்சியா வர்றாங்க. அதிமுக 38 சீட்டு வாங்கி 3ஆம் இடத்துக்கு போறாங்க. இவர்கள் எல்லாரும் நாம் தமிழர், அதிமுக, திமுக எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே ஸ்பேஸ் போட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 26ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். டிஎம்கே பிரதான எதிர்கட்சி 58 சீட்ல வந்துடும். இவங்க வந்து 38 வருவாங்க கூட்டணியோட. 2 மாசத்துல அமித்ஷா வந்து எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுவாரு அதிமுகல இருந்து. பாஜக தான் 3வது பெரிய கட்சி. அடுத்தது டிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிட்டு அப்புறம் பைபோலர்ல வருவாங்க. விஜய் எதிர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒரே அணியில வருவாங்க வண்டியில. சிபிஎம் சிபிஐ இந்த பக்கம் வரலாம், இல்ல அவங்க என்ன வராங்களோ அது அவங்களோட தலையெழுத்து. அரசியல் ரீதியா அவர்களோட நோக்கம் என்னவா இருக்கு, இவர்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஜெயிக்கணும், விஜய் அவர்கள் தோக்கக்கூடாது. எப்படி வந்து சினிமாவில் வந்து விஜய் அவர்களுடைய படம் வந்து அதிகமாக கலெக்ஷன் வாங்கிச்சு, அவர் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிற நடிகர் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அரசியலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்குன்றதை பற்றிலாம் இவர்கள் யோசிக்கிறதே இல்லை, ப்ராக்டிக்கலாக இருக்குன்றதை பற்றிலாம் இவர்கள் கவலைப்படுறதே இல்லை. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நம்புவோம், நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு விருப்பப்படுறது, நான் ஆதரிக்கிற கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கிறது அவங்கவுங்க சுய விருப்பம் தான், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து பண்ணுற ஒரு அஜெண்டா இருக்கு இல்லையா, ஊடகங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, காசு கொடுத்து ட்வீட் போட வைக்கிறது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. விஜயை திட்டுனா திமுக ஆதரவு அப்படின்னு பேசுறது, விஜய் அவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில மனைவியே புகார் கொடுத்தா கூட அது திமுக பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கேவலமான அரசியல். அதை வந்து பண்ணக்கூடாது. நீங்க பண்ண எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க கூடிய சீக்கிரத்துல. நீங்க என்னதான் வந்து மறைச்சு பண்ணாலும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு ட்வீட் போடுவீங்க, அதை கொஞ்சம் மாத்தியாச்சும் போடலாம்ல, வேற மாதிரி ஒரு மாத்தினா கூட பரவாயில்ல. கிரியேட்டிவிட்டிலாம் கிடையாது, சும்மா எடுத்து அப்படியே போட்டு வருது. யார் கேட்க போறா, நம்மள யார் பார்க்க போறான்னு போட்டுறது. போட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து வெகுஜன மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதையும் வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு ஆமா ஆமா திமுக தான் அதை பண்றாங்க, அதனால எங்க ஓட்டு விஜய்க்குன்னு சொல்லுவாங்களா, எனக்கு புரியலப்பா. அப்படி ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அந்த மக்களுக்காக எதுக்கு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதனால பொதுமக்களை வந்து அவ்வளோ முட்டாள்களாக தாவேக்காவினர் கருதக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி.